ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா மொரான்னு ஒண்ணு இருக்கு. மூத்த மருமக இருக்கும்போது இன்னும் கல்யாணம் ஆகாத மேகனா பொங்கல் வைக்கணும்னு சொல்றது முறை இல்ல. கொஞ்சம் சும்மா இருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சீர் வைக்கிறதா முறை. ஆனா சம்பந்தி அப்படியா நினைச்சாங்க? மேக்னாவும் நம்ம கூட பொங்கல் வைக்கணும்னு ஆசையா வந்திருக்கா. இதுல என்ன முறையும் கிரையும் வேண்டி கிடக்கு? மனசும் தகுதியும் தான் முக்கியம். ஏமா மகா, நான் சொல்றது சரிதானே? மேக்னா பொங்கல் வைக்கிறதுல உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? இல்ல அத்தை, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. தாராளமா மேக்னாவே பொங்கல் வைக்கட்டும். மகா வைக்கட்டும் மாமா, அத்தை ஆசைப்படுறாங்கல்ல. அது கதிரு, நீயும் மேக்னாவும் தான் இந்த வருஷம் நம்ம வீட்ல பொங்கல் வைக்க போறீங்க. ஓகே, இப்போ எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? சோ பாத்தீங்களா फ्रेंड्स, எங்க வீட்ல எல்லாரும் பொங்கல் வைக்க ரெடி ஆயிட்டாங்க. என் புது அத்தையும் இந்த வருஷம் எங்க கூட பொங்கல் வைக்க வந்திருக்காங்க. फ्रेंड्स வாங்க, நம்ம பொங்கல் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி சரி, ஓகே வாங்க சொல்லி பொங்கல் வைக்கலாம். வாடா கதிரு வா. அதங்க வேமா. மா வா உட்காரு, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல மகா, வேண்டாம். சொன்ன கேளு, நீ வா. மகா, நிஜமாவே எனக்கு காஃபி எல்லாம் வேணாம். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே குடிச்சிட்டு தான் வந்தேன். அதனாலதான் சொல்றேன். மத்தபடி கோவத்துல எல்லாம் எதுவும் சொல்லலம்மா. பணம் காசு இல்லாதவங்களுக்கு கோவ ரோஷம் கூட இருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியுமா. மா, அத்தைய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நல்ல நாள் அதுவுமா நீ வருத்தப்படாத. நிஜமாவே நீ பொங்கல் சீர் கொண்டு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கு நடுவுல நான் கொண்டு வந்தது எங்க இருக்குன்னே தெரியல. அவங்க கடல் மாதிரி கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. மா, சூப்பரா இருக்குமா. சாரி காஸ்ட்லியா தான் எடுத்திருக்க. இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்லயே வாங்கிருக்கலாம்ல. என்ன சமாதானப்படுத்த ஏதோ சொல்லணும்னு சொல்லாத மகா. அவங்க ஜவுளி கடை ஓனர். அவங்க கொண்டு வந்திருக்கிற துணிக்கு முன்னால இது ஒண்ணுமே இல்ல. மா, நீ எதுக்கு உன்னையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி பாக்குறேன்னு எனக்கு புரியல. அவங்க இருக்கப்பட்டவங்கம்மா, கொண்டு வந்து இறக்கதான் செய்வாங்க. அதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே. எந்த நேரத்திலையும் நீ விட்டு கொடுக்காம உன்னால முடிஞ்சதை கொண்டு வந்து செய்யறல்ல, எனக்கு அதுதாம்மா பெருசு. அந்த சீர்ல பணம் காசு பகட்டு மட்டும்தான் தெரியுது. ஆனா இதுல அன்பு மட்டும்தான் எனக்கு தெரியுது. இது என் அம்மாவோட சீரு. இதுக்கு முன்னால மலையே வச்சாலும் எனக்கு அது மண்ணுதாம்மா. நீ யாரோடையும் நம்மள கம்பேர் பண்ணி பார்க்காதம்மா. அவங்க வேற, நாம வேற. அவங்க இடத்துல அவங்க வசதினா உன் இடத்துல நீ வசதி தாமா. சரி, ஏதாவது நீ சாப்பிட. இல்ல மகா, வேணாம். சரிம்மா, நீ கிளம்பு. வீட்டுல அக்கிலாமும் கோக்கிலாமும் தனியா இருப்பாங்க. நீயும் அங்க போய் பொங்கல் வைக்கணும்ல. அங்க பொங்கல் வச்சுட்டு தான் மகா வந்தேன். அவங்க 2 பேரும் பாத்துப்பாங்க. நான் இங்க பொங்கல் வைக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன் மகா. இல்ல மகா, இப்ப கிளம்புனா கோவத்துல போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்னதான் சொல்லுவாங்க. நீ இருந்தா மட்டும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? இருக்கும்போது பேசுறது வேற, போயிட்டா அவங்க பேசுறது சரின்னு ஆயிடும்ல. மா, உனக்கு இருக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா இங்க இருந்துட்டு போ. நீ என் கூட இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா பரவாயில்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க பணக்காரங்களா இருந்தாலும் கள்ளம் கபடம் இல்லாம இருக்காங்க. பாக்க நல்லவங்களா தெரியறாங்க. நிச்சயதார்த்தத்துல நடந்ததை மறந்து போய் அவங்கள நல்லவங்கன்னு சொல்ற பாரு. உனக்கு தாமா உண்மையிலேயே கள்ளம் கபடம் தெரியல. குணத்துல அவங்கள விட பணக்காரி நீதாம்மா. மேக்னாவோட அப்பா அம்மாவை பத்தி
என்னால முழுசா ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனா மேக்னா நிச்சயமா நல்லவ இல்ல. பணத்தால ரொம்ப நாள் உண்மையை மறைக்க முடியாதுமா. சரியா, அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல வா. இந்த 2026 பொங்கல்ல எங்க வீட்ல இந்த தடவை சின்ன அத்தை எங்க கதிர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போற மேகனா அத்தா தான் வைக்க போறாங்க. உங்க வீட்ல யாரு பொங்கல் வைக்க போறாங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்னா, உன் கையால அடுப்பு பத்த வைமா. தீப்பெட்டியா? லைட்டர் இல்லையா? இங்க அடுப்பு எங்க இருக்கு? அடுப்பே தெரியலையா? அவ இதெல்லாம் பார்த்தது இல்ல. மேகனா, இந்த அடுப்புல தீக்குச்சிய பத்த வச்சு அதுல போடு, நெருப்பு புடிச்சுக்கும். இதுவா அடுப்பு? சோ லவ்லி, பார்க்கவே அழகா இருக்கு. இந்த ஒண்ணும் இல்லம்மா, குச்சி எடுத்து பத்த வை, அவ்வளவுதான். ஐயோ பாத்துமா. ஐயோ, சுத்தம் இன்னைக்கு பொங்கல் வச்ச மாதிரி தான். அம்மா இருங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். இவ லைட்டர் வச்சு பழகிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல மேக்னா, குடு. இப்படி புடிச்சு பாரு. இப்படி பெட்டியில உரசுனா நெருப்பு புடிச்சுக்கும். இந்த மகா, நீ ஏன் அடுப்பை பத்த வைமா? அடுப்பு தானே மகா பத்த வைக்க போறா. பொங்கல் மேகனா தானே வைக்க போறா. அதுக்கே இப்படி முறைக்கிற? மகா, நீ ஏன் அடுப்பை பத்த வைமா? அவ்வளவுதான் மேக்னா, சிம்பிள் தான். சரி, அந்த பொங்கு பானை எடுத்துட்டு வந்து அடுப்பு மேல வை. போமா மேக்னா, உன் கையால பொங்கு பானை எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. தண்ணியோட இருக்கு. ஆமா மேக்னா, அதுல தண்ணி கொதிச்சாதான் பொங்கலே வைக்க முடியும். அதை எடுத்துட்டு வாங்க.